Hi all, welcome to Madurai Mami Samayal. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு Q&A தான். எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நாங்க நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம். இல்ல நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ அத சமையல் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அத நான் இப்ப மாமி கிட்ட அந்த क्वेश्चனை கேட்க போறேன். இந்த பதில் வந்து உங்க எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேமா, क्वेश्चंसக்குலாம் பதில் சொல்ல நீங்க ரெடியா? நான் ரெடி. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா நாங்க தீபாவளி அப்போ எல்லட காரத்தட்டை போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ரவிச்சந்திரன் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஒரு டவுட்டு. நீங்கள் வந்து ரேஷன், அதாவது நாங்கள் ரேஷன் அரிசியில் பண்ணியிருந்தோன்றதை மீன் பண்ணியிருந்தோம். நீங்கள் ரேஷன் அரிசியில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே, ரேஷன் அரிசியில் மட்டும்தான் பண்ண முடியுமா இல்லை எல்லா அரிசிலையும் பண்ணலாமான்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு உன்னோட பதில் என்னம்மா? நான் வந்து ரேஷன் அரிசியில் பண்ணிட்டேங்கிறது எதுக்காக சொன்னேன்னா, சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். எல்லார் வீட்லேயுமே ரேஷன் அரிசி இருக்கும், நல்லா எல்லாமே இருக்கும். ஆனால் நான் வந்து ரேஷன் அரிசியில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சாதாரணமாக தான் சொன்னேன். அது இது எல்லா ஆட்லேயுமே பண்ணலாம், இதில் தான் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காக பச்சரிசி புழுங்கரிசி பச்சரிசியில் பண்ண முடியாது, புழுங்கரிசியில் தான் பண்ணணும். இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க, இட்லி அரிசியில் பண்ணலாம். நான் ரேஷன் அரிசியில் பண்ணதுனால ரேஷன் அரிசிலையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, எல்லா வீட்லையும் இருக்குமேங்கிறதுக்காக சிம்பிளாக அதை சொன்னேன். ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? தாராளமாக. ஓகே, நாங்கள் வந்து ஆரஞ்சு தோலி பச்சடி ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க என்னென்னா இதில் இஞ்சியும் சேர்த்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு உன்னோட பதில் என்னம்மா? ஆரஞ்சு தோலிங்கிறது அது ஒரு வாசனை, இஞ்சிங்கிறது வேற வாசனை. இப்போ ரெண்டுத்தையும் கலந்து பண்ணும்போது அது வாசனை வந்து டபுளாக இருக்கும். அது இல்லாத ஏதாவது ஒன்றை வந்து அடிச்சிரும். ஓகே, அதனால நம்ம இஞ்சி வேண்டாம், எல்லாத்துக்கும் தான் இஞ்சி போடுறோம். சரி, இது வந்து பியூராக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரஞ்சு தோலியை வச்சு பண்ணலான்னு காட்டினேன். ஸோ ஆரஞ்சு வாசனை நிறையா இருக்கும். அது எல்லாமே பவர்ஃபுல்லானது, டேஸ்ட் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரே ஒரு பொருளை வச்சு பண்ணும்போது ஒரே ஒரு டேஸ்ட்டு. அதுக்காக தான் அதை அப்படி பண்ணினேன், வேற ஒன்றும் அதுக்கு இல்லை. ஓகே, தேர்ட் क्वेश्चन போயிடலாமாம்மா? ஓகே, கண்டிப்பாக. கேசவன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் மாவடு ரிலீஸ் பண்ணியிருந்தோம், மாவடு வடுமாங்காய் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ கேசவன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோம், அதாவது விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க வந்து கேஸ்டர் ஆயில் தான் போடணுமா இல்லை நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாமா? ஏன்னா கேஸ்டர் ஆயில் போட்டால் எனக்கு வந்து வயிற்று வலிக்கும், அதனால நல்லெண்ணெய் போட்டுக்கலாமா கேஸ்டர் ஆயில் பதிலான்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? மாவடுவை பொறுத்த வரைக்கும் ஹீட்டான பொருள் நமக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர, மாங்காய் வந்து ஹீட்டான பொருள். அப்போ அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அது வந்து நல்லெண்ணெய், ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் பண்ணுறோம். ஆனால் மாவடுங்கிறதுக்கு வந்து விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெய் வந்து வயிற்ற வலிக்கவே வலிக்காது. அந்த மாவடு வேணால் உங்களுக்கு சாப்பிடும்போது சில பேருக்கு ஹீட்டு வந்து வலிக்குமா இருக்கும். அதுக்காக தான் அந்த விளக்கெண்ணெயை ஊற்றுறது. அந்த விளக்கெண்ணெய் ஊற்றும் போது நமக்கு வந்து வயிற்றில் இருக்கிற அந்த ஹீட்டெல்லாம் எடுத்துரும், குளுமையை கொடுக்கும். அதுக்காக தான் விளக்கெண்ணெய் ஊற்றுறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுன்னு உண்டு. இப்போ வேறு ஊறுகாய்க்கெல்லாம் சாதாரணமாக நல்லெண்ணெய் தான். அப்போ இதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா அந்த வாசனை வந்து மாவுடு வாசனை வந்து மாறிடும். அதுக்காக தான் எல்லாருமே விளக்கெண்ணெய் தான், அந்த நாள்லேருந்தே விளக்கெண்ணெய் தான் ஊற்றுறாங்க. விளக்கெண்ணெய் தவிர வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. விளக்கெண்ணெய் தான் நமக்கு உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டு எல்லாமே அதுதான். ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? தாராளமாக போகலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா அதே காரத்தட்டைக்கு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரேஷன் அரிசின்னு மீன் பண்ணது வந்து புழுங்கல் அரிசியா இல்லை பச்சரிசியாமா மீன் கேட்டிருக்காங்க. ஹேமா ராஜராமன்ற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பதில் என்ன? இப்போ ரேஷன் நான் வந்து புழுங்கரிசியில் தான் தட்டை பண்ண முடியும், பச்சரிசியிலலாம் பண்ணினா நல்லா இருக்காது. புழுங்கரிசி தான் அதுக்கு ஏற்றது. தட்டைனாலே புழுங்கரிசி தான். அந்த நாளில் வந்து பச்சரிசியில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பச்சரிசியில் வந்து அவ்வளோ வந்து ஹார்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் ஹார்டாக இருக்கும், அதே நேரத்தில் விரிஞ்சுக்கும். ஆனால் புழுங்கரிசிங்கிறது கொஞ்சம் குழகுழப்பானது. அதனால் நம்ம தட்டை பண்ணும்போது விரியாத இருக்கும், நம்ம இது பண்ண மாதிரி வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் புழுங்கரிசி. ஓகே, கண்டிப்பாக புழுங்கரிசி. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? போகலாம். அது மாதிரி நாங்கள் வந்து பருப்பு ரசம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நாங்கள் வந்து பூண்டு போடாமல் பருப்பு ரசம் பண்ணியிருந்தோம். அதில் ஒருத்தவங்க கேட்டாங்க, பூண்டு போட வேண்டாமா மாமி, போடணுமா போட வேண்டாமா, தேவையில்லையான்னு கேட்டிருந்தாங்க. பாலச்சந்திரன் ஒருத்தவங்க. இப்போ பருப்பு ரசம்ங்கிறது வந்து இப்போ சாதாரணமாக பூண்டு ரசம் அப்படிங்கிறது வேறு, பருப்பு ரசம்ங்கிறது வேறு. பருப்பு ரசத்துக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் நிறையா போடுவோம். அதனால தான் வந்து பூண்டை போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் அடித்து அந்த பூண்டை மட்டும்தான் அதிகப்படுத்தி காமிக்கும். ஆனால் பருப்பு ரசங்கிறது வந்து மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி தழை அந்த மாதிரி போட்டு பண்ணுறது தான்.
அதில் வந்து அதனால தான் அதில் நான் பூண்டு சேர்க்கலை. ஏன்னா கொத்தமல்லி வாசனை பருப்பு வாசனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அதை சேர்க்கலை. அப்போ எந்த ரசத்துக்கு பூண்டு சேர்க்கலாம்? பூண்டு ரசம்னு வைக்கிறதுக்கு சேர்க்கலாம். இல்லை வெறும் அதுக்கு பருப்பு தண்ணி ஊற்றுவாங்களா? பூண்டு ரசத்துக்கு வந்து பருப்பு தண்ணி ஊற்றுறது இல்லை, வெறும் தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு இது மட்டும்தான் சேர்க்கறது. புளியை சேர்த்து பண்ணுறது தான் பூண்டு ரசங்கிறது. மீதி வந்து அதே மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பூண்டு போடலாம். ஆனால் பருப்பு ரசம்ங்கிறது வந்து பூண்டு போடக்கூடாது, அதனால தான் நான் அது போடலை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுக்குமல்லி காஃபி வந்து நாங்கள் செஞ்சு காட்டியிருந்தோம். அதுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு சூப்பரான கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இதை செஞ்சு குடித்தோம், எல்லாரும் அதுக்கு வந்து மதுரை மாமி காஃபினே சுக்குமல்லி காஃபிக்கு பதிலாக மதுரை மாமி காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அது எங்கள் வீட்டில் பிரபலமாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உங்களோட இன்ஃபோக்காக சொல்லியிருந்தோம். விஜயலக்ஷ்மின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி. ஓகே, கல்யாண வத்த குழம்பு, சுவையான கல்யாண வத்த குழம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கொஷின் என்னென்னா, தேங்காவை வடிகட்டி ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அவங்க மீன் பண்ணது மேபி வடிகட்டி தான் தேங்காய் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சாதாரணமாக வத்தக்குழம்பு வந்து வத்தக்குழம்புங்கிறது வேறு, சாம்பாருக்கெல்லாம் வந்து தேங்காய் கடலப்பருப்பு கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போடுவோம். அது வந்து அரைச்ச சாம்பார்னு சொல்கிறது. ஆனால் இதுக்கு வந்து கடலப்பருப்பு கொத்தமல்லி வரலாம் எதுக்குனாக்கா வாசனைக்கு. அந்த தேங்காய் வந்து என்ன தான் பண்ணினீங்கனாலும் சக்கையாக இருக்கும். பார்த்தா குழம்பு வந்து ஒரு மாதிரி தடன்னு ஆகிடும். 2-3 நாள் வச்சுக்க முடியாது. 2 நாள் வச்சு அந்த குழம்பை சாப்பிடும்போது தான் கல்யாண குழம்பு 2 நாள் வத்த குழம்பை வச்சு சாப்பிட்லாம். அப்போ அது சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும்போது தேங்காயோட சொதன்னு போட்டால் அது ஒரு எல்லாமே மாறி போயிடும். அதனால தான் அதை புழிஞ்சு விட்றது. அந்த புழிஞ்சு விடும்போது அந்த சாறு கண்டிப்பாக இறங்கிடும். அந்த தேங்காய் தேவையில்லை, ஏன்னா அது சக்கை. நம்ம அதில் இருக்கிறத 2 தடவை புழிஞ்சு அதை எடுத்துடுறோம். அதனால அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். அது வந்து 2 நாள் கெடாமல் இருக்கும். அது 2 நாள் கெடாது. அதுலேயும் தேங்காய் தானே அதில் தேங்காய் போட்டிருக்கோன்னு சொன்னால் தேங்காய் பாலை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்குது. ஆனால் தேங்காயே இருக்கிறதுக்கும் தேங்காய் பாலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தேங்காயே அப்படியே நிற்கும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் அந்த பாலை ஊற்றும் போது அது தன்மையோடது இந்த புளிகளெல்லாம் சேர்ந்து தன்மை மாறிடும். அதனால் அது டேஸ்ட்டும் கொடுக்கும், நாள் பட்டும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சாரா. ஓகே, ஆவக்காவை வந்து நாங்கள் போட்டு காமிச்சிருந்தோம். அந்த ஆவக்காவை வந்து மூடி போட்டு வைக்கணுமா இல்லை ஓப்பனாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. பேர் வந்து மேகலா கன்னியப்பன் ஒருத்தவங்க. வந்து ஆவக்காய்க்கு வந்து வாசனை, அது வந்து இந்த கடுகு நம்ம வெந்தயம்லாம் போடுறது வாசனை உள்ள பொருள். அப்போ நம்ம வந்து திறந்து வச்சோன்னு சொன்னாக்க அதோட வாசனை வந்து 2 நாள் 3 நாள் தான் இருக்கும், அப்புறம் அப்படியே போயிடும். நம்ம சாதாரணமாக எந்த பொருளை எடுத்தாலுமே மூடி வச்சாதான் வாசனைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுக்கும் மூடி வைக்கணும். அதே நேரத்தில் டெய்லி நம்ம கலரி விடணும். ஆவக்காய்க்கு வந்து வேறு எதுவுமே சேர்க்கறது இல்லை. இந்த வாசனை பொருள் எல்லாமே வாசனை. அப்படி இருக்கும்போது மூடி வச்சுருக்கும்போது தான் திறந்து பார்க்கும்போது அந்த வாசனை வந்து நமக்கு சாப்பிட்ற ஈர்ப்பையே இழுக்கும். அதனால ஒன்று. இன்னொன்று, நல்லா ஊறணுங்கும்போது திறந்து வச்சா அது காஞ்சி போகும். அந்த ஈரத்தன்மை எல்லாமே இருக்காது அதில். இது அது சாஃப்ட் இருக்காது. அது என்ன ஆகும்னா மேலே முறைன்னு காஞ்ச மாதிரி ஆகிடும். அது அதனால தான் வந்து மூடி வைக்கணும். எனக்கு ஒரு டவுட்மா, என்னன்னா காலம்பரை எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க கவர்க்குள்ளே வச்சா பூஞ்சு காலம் பிடிச்சிரும், அதனால திறந்த வெளியில் போட்டு வைங்கன்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து மூடி வச்சா வீணாலாம் போகாதா, பூஞ்சு காலம்லாம் பிடிக்காதா? அதுக்கு தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஆனால் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் சிக்கனமாக எண்ணெய் ஊற்றாதீங்கன்ட்டு. பாவக்காயை நம்ம பார்க்கும்போதே திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக எண்ணெயாக தான் இருக்கும். இப்போ வந்து ஆவக்காயே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் இருக்கும். அப்போ எண்ணெய் வந்து அதிகமாக நம்ம அதுதான் ஊற்றுறோம். அப்போ என்னன்னா எண்ணெயில் தான் அது கரையும், எண்ணெயில் தான் இருக்கும். எண்ணெய் நிறையா இருக்கிற பொருள் வந்து சட்டுனே வீணாகவே போகாது, பூஞ்சை காலம் பிடிக்காது. அதுக்கு தான் கைப்படாத இருக்கிறது, கரண்டியால் கலரணும், கையே அதில் படக்கூடாதுங்கிறதுக்கு காரணமும் அதுதான். வருஷ கணக்கில் இருக்கும். அதனால் அதுதான் அதுக்கு கெடாத இருக்கிறதுக்கு. அது மூடி போட்டால் தான் நம்ம திறக்கும் போது அந்த வாசனையே வந்து நம்மளை சாப்பிட சொல்லும். அதுதான் எல்லா காரணமும் இதுதான். ஓகே, இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. சூர்யா ஐயங்கார்னு ஒருத்தவங்க, நீங்கள் பண்ணி காட்டுற சமையல் ஏதாவது சொதப்பிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சூர்யா ஐயங்கார்ன்றது நான் தான், நான் ஒரு காமெடிக்காக கேட்டேன். ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாமா? இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ வந்து சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டுன்னு ஒன்று உண்டு. அது வந்து ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஆனால்
என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் சமைக்க கற்றுக்கிட்டேன், சமைச்சிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு வந்து சமையலில் கொஞ்சம் ஈடுபாடு. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் எந்த ஒரு இதுனாலும் கீதாவோட சமையல் ரொம்ப பிரமாதம்பாங்க. அதனால் ஓகே, இந்த டைமில் நானும் ஒரு இன்ஃபோ சொல்லிக்கிறேன். மேடமோட கேமரா விமன் நான் தான். எங்களுக்கு வந்து முன்னாடி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து நிறைய டேக் போகுமே தவிர சமைக்கும் போது எந்த சொதப்பலுமே நடந்ததில்லை. அது வந்து அவங்களுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதில் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. நான் சும்மா ஜோக்காக தான் கேட்டேன். அது எப்போதுமே எனக்கு மாறாத ஒன்று சமையல். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமாம்மா? அனிதா ரவிக்குமார்னு ஒருத்தவங்க, நாங்கள் தீபாவளி அப்போ அதிரசம் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து அந்த அதிரச வீடியோவை பார்த்து பண்ணும்போது இதே மாதிரியே தான் மாமி நானும் பண்ணேன், உடஞ்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன மாமி? அது வந்து இப்போ பாகு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாகு கிட்டையே நின்று நம்ம கிளறி விடணும். பாகோட பதம் ஒரு செகண்ட் இப்படி பண்ணும்போதே மாறிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தக்காளி பதம் வந்த உடனே அடுப்பை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு தான் நீங்கள் வந்து மாவை போட்டு கலரணும். நீங்கள் அடுப்புலேயே வச்சு கிண்டினா கூட அதோடது தன்மை மாறிடும். ஒன்று அப்படி வந்து உங்களுக்கு உடையுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா மாவில் வந்து பாகை எடுத்து கொட்டணும். எப்போதுமே ஏனத்தில் வந்து நம்ம மாவை எடுத்து பாகில் கொட்டினோம் அப்படின்னு சொன்னால் ஏனத்தோட சூடு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதோட தன்மை டக்குன்னு முறமுறப்பு தன்மை மாறிடும், முருகல் ஆகிடும். அதனால் அந்த கெட்டித்தன்மை வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் மாவை போட்டு கிண்டும்போது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும். அதனால் உங்களுக்கு விண்டு போகும், கரகரப்பு அழுத்தம் கொடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி ஒரு வேளை நீங்கள் பாகு பதம் தவறி போய் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிமிஷ நேரத்தில் ஒரு கை மைதா மாவை எடுத்து போட்டு கீழே இறக்கி வைங்க. ஒரு கை மைதா மாவை போடுங்க, கொஞ்சோண்டு கெட்டியான தயிர் ஊற்றி அதில் பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு போட்டு பாருங்கள், எப்பேற்பட்ட ஹார்டாக இருந்தால் கூட உங்களுக்கு சாஃப்டாக மாறிடும். அதுதான் அதில். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது, ரொம்ப நல்லா. விகாஷ்னி கார்த்திக்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் மத்தியானம் சமைக்காத இயற்கை உணவுக்கு மாறிட்டோம், ஏதாவது ரெசிபி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பச்சைப்பயிறு சாலட் பண்ணியிருந்தோம், அது நான் அனுப்பியிருந்தேன். இன் ஃப்யூச்சரில் நாங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் அது சம்மந்தமாக போடுறோம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு நாங்கள் கன்வே பண்ணிக்கிறோம். உனக்கு ஏதாவது சமைக்காத உணவு இப்போ டக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமாம்மா? ஏதாவது தெரியுமா? சமைக்காத உணவு அப்படின்னு சொன்னால் நிறையா பண்ணலாம். சமைக்காத உணவுங்கும்போது நான் முன்னாடியே சேலட் காமிச்சேன் இல்லையா, ஆனால் அதே மாதிரியே நிறையா வச்சுருக்கேன். ஆனால் இப்போ சட்டுன்னு சொல்ல தெரியல. கண்டிப்பாக நான் வீடியோ அதில் ஒன்று போடுறேன், எல்லாமே தெரியும்படியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நாங்கள் வந்து பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் விமனுக்காக ஒரு சௌ கூட்டு பண்ணி காமிச்சிருந்தோம், இன்ஸ்டன்ட் சௌ கூட்டுங்கிற மாதிரி. அதில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, என்னோட கூட்டில் சரஸ்வதி கண்ணன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னோட கூட்டில் உளுந்து மிளகு வறுத்து பவுடர், யூஸ்வலி பச்சை மிளகாய் போடுவோம், ஸ்பெஷல் டேஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ சாதாரணமாக காஞ்ச மிளகாய்க்குன்னு ஒரு வாசனை டேஸ்ட் உண்டு, பச்சை மிளகாய்க்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. நீங்கள் பச்சை மிளகாய் போடணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் வதக்கிட்டு தான் போடணும். சாதாரணமாக அந்த பருப்போட இந்த பச்சை மிளகாயை பச்சையாக போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது வந்து ஒரு துவர்ப்பு கொடுக்கும், அதே நேரத்தில் அந்த சுள்ளுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படி போடணும், அந்த பருப்போடு போட்டு நீங்கள் அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக பச்சை மிளகாயை வதக்கிட்டு போடுங்க. வதக்கிட்டு போட்டால் வாசனையும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் கொடுக்கும். நாங்கள் ஆக்சுவலி அந்த வீடியோ பண்ணது வந்து எங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேச்சுலராக இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து வெளியில் தங்கி சாப்பிட்றேன், ஸோ நானே சமைச்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரி போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது பேச்சுலராக தங்கி சமைக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு 2 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் அது வந்து இன்னொன்று அதில் என்னன்னு கேளுங்க, மிளகு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட ஆற்றிடும். எப்போதுமே நம்ம சட்னிக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறோம், காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம், எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறோம். ஆனால் இது வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாலாம் சேர்க்கக்கூடாது, மிளகே சேர்த்தாதான் அது வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக தான் மிளகை மட்டும் போட்டிருக்கேன். அதனால தான் அதை போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து அதே மாதிரியே செய்யுங்க. அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா மிளகாய் எடுத்துகிட்டு பச்சை மிளகாயை போடுங்க. மிளகும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டிங்கன்னா 2 டேஸ்ட்டும் மாறி மாறி காட்டும். அதனால் இது போட்டால் அது போடாதீங்க, அது போட்டால் இது போடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மாலதி திலீபன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மாமி நீங்கள் வந்து அதாவது நாங்கள் சௌ கூட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு தான் இதுவும் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து
குக்கரில் அப்படியே வேக வைக்கிற மாதிரி காட்டியிருந்தோம், கேரட்டும் சவுச்சவியும். அதில் வந்து நீங்கள் மஞ்சளையும் போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மஞ்சள் வந்து சாதாரணமாக கொதிக்கிற வரை தான் நம்ம வந்து மஞ்சள் போடுவோம். தனியாக ஒரு வானலில் ஒரு கிண்ணத்தில் கூட்டு வைக்க போகிறோம்னா அதுக்கு மஞ்சத்தூள் போடலாம். ஆனால் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது அந்த மஞ்சத்தூள் போட்டால் அது வந்து ஒரு மாதிரி மாறியும் போயிடும், வாசனையும் வேறு மாறிடும். அது ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கிற மாதிரியும் இருக்கும், பிடிக்காது யாருக்குமே. அதுக்காக தான் நான் அதை போடலை. இன்னொன்று கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்கும் தான் மஞ்சள் பொடி போடுறோம், ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே தான் நான் அந்த மஞ்சத்தூள் போடல. மஞ்சத்தூள் போட்டோன்னு வச்சுங்க, சிகப்பு கலரோ இந்த வெள்ளை கலரோ காட்டாது, மஞ்சள் கலராக காட்டிடும். அதுக்காக தான் அதை போடலை. அப்புறம் ராகினி சவுந்தரராஜன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு போடுங்க மாமின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்களும் வந்து வெள்ளை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 எபிசோடுமே நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம், அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும். ஓகே, கடைசி கொஷின் மாமி. மாஸ்டர் விக்னேஷ் வந்து உங்கள் சேனலுக்கு அடிக்கடி வராரு, அவரால் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அது வந்து சில நேரத்தில் எந்த நேரத்தில் வந்து பேசக்கூடாதோ அந்த நேரத்தில் நான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அவன் ஏதாவது இடையில பேசும்போது அவனுக்கு பதில் சொல்லணும், அவன் கோச்சுப்பானேன்னு சொல்லும்போது என்னோடது மாறி போயிடும். எனக்கு நான் என்ன சாதாரணமாக மைண்டை வந்து சமையல் கட்டுக்கு போயிட்டாலே ஒரே மாதிரி வச்சுக்கணும். இதை சமைக்க போகிறோமாங்கிறதுல அதில் தான் குறியாக இருக்கணும். அப்போ தான் அந்த சமையல் வந்து மாறாத இருக்கும். நடுவில் வந்து யாராவது பேசிட்டா மாறிடும். இப்போ சாதாரணமாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் சமைக்கும்போது நீங்கள் கூட வராதீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு புரியாது, நானே சமைச்சாதான் எனக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நம்ம இன்னொருத்தர் பேசும்போதோ இன்னொருத்தர் வந்து நடுவில் ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு எல்லாமே மாறி போயிடும். அதனால் சமையலுக்குன்னு போகும்போது அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம். மாஸ்டர் விக்னேஷோட குடும்பத்தனத்துக்கு எல்லாருமே அடிக்ட், நிறைய ஃபேன்ஸ் கிரியேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ நாங்களும் அடிக்ட் தான், பட் சமைக்கும்போது நடுவில் பேசிட்டாங்கன்னா கொஞ்சம் தவறிடும், அது மட்டும் தானே தவிர. மாஸ்டர் விக்னேஷ் வந்து எங்களுக்கு எப்போதுமே பிடிக்கும். ஆனால் அடிக்கடி வந்து அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கேட்கும்போது மாறிடுமோ, நான் நிறைய விஷயம் சொல்ல மாட்டேனோங்கிறது வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சூப்பர். கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான பதில் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கேட்டவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே இப்போ சொல்லும் போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வேறு ஏதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு 20 வீடியோ 30 வீடியோக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு பிளாகாக பண்ணலான்ட்டு இருக்கோம், ஏன்னா அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை போடுங்க. உங்கள் கமெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளானது, நாங்கள் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாகில் இல்லைன்னா வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.